அதாவது வாசல் 6 வாசல் இருக்குது இந்த பங்களுக்கு. இதுவும் ஒரு வாசல். இது வந்து ஏறுறது. உண்மையில இதுதான் வந்து என்ன சொல்றது, எங்களுடைய தேசிய தலைவரும் இதனுடைய பாதுகாப்புக்கு இருந்த போராளியும் என்ன இருக்குன்னு மேல கட்டுறதை உடச்சு விடுங்க. ஆள் உள்ள போன டேய் அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வரலாற்று சிறப்புமிக்க அல்லது வரலாறுகள் படைத்த ஒரு அதிசயம் வாய்ந்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த இடம் எதுன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணலாறு காடு. மணலாறு காட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பெரும் மதிப்புக்குரிய எங்களுடைய தலைவன் அல்லது இறைவன் என்று சொல்லுகிற எங்களுடைய மேதகு தேசிய தலைவர் வி. பிரபாகரன் அவர்கள் இந்த இடத்தில்தான் வாழ்ந்தார், வாழ வைத்தார்கள். அவரை பாதுகாப்பாக எங்களுடைய தளபதிகள், எங்களுடைய போராளிகள் எல்லோரும் சேர்ந்து அவரை இந்த இடத்தில் தான் வாழ வைத்தார்கள் பாதுகாப்பாக. இந்த இடத்துல இருந்துதான் பல 100 சாதனைகளை படைத்தார்கள் என்று கூறுகிறார்கள். அந்த இடத்தை நாங்கள் காண்பிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். எங்களுடைய அடுத்த வருகிற சமுதாயத்துக்கு, இளைஞர் சமுதாயத்துக்கு இந்த வரலாறுகள் தெரிந்திருக்க வேண்டும். முக்கியமாக புலம்பெயர் நாட்டிலே இருக்கிற எங்களுடைய உறவுகளுக்கு இதுகளை கடத்தி செல்ல வேண்டும் என்பது ஒரு நோக்கோடு தான் நாங்கள் இந்த ஒரு புதுவிதமான ஒவ்வொரு வீடியோக்களையும் நாங்கள் எங்களுடைய தளத்தினூடாக தந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோர்களும் வீடியோ எடுக்கிறார்கள், போடுறார்கள் என்று இல்லாமல் நாங்கள் போடுகிற வீடியோவில் வந்து எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு பிறகு வர்ற தலைமுறைக்கு இது பிரயோசனமாக இருக்கணும். எங்களுடைய தமிழுடைய வரலாற்றை எடுத்து சொல்லுகிற ஒரு காணொலிகளாக இது அமைய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ச்சியாக பாருங்கள், எங்களுடைய ரஜிபுலக் ஜுடிஷனுடன் இணைந்திருங்கள். நாங்கள் புதுசாக வரலாறு படைத்த வரலாறு கண்ட காணொலிகளை நாங்கள் இந்த தளமூடாக உங்களுக்கு காண்பிக்க தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ரஜிபுலக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிட்டு உங்களுடைய உறவுகளுக்கும் இதை பகிருங்கள். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எங்களுடைய பழைய இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பழைய போராளிகள் இருப்பீர்கள், புலம்பெயர் நாடுகளும் சரி இங்கேயும் சரி. இந்த காட்டுக்குள் நாங்கள் வந்தது, நாங்கள் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறோமா என்றது எங்களுக்கு 100% தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோகளை பதிவு செய்திருக்கின்றோம். இதனுடைய குறை நிறைகள் இருந்தால் கட்டாயம் கருத்து பட்டியல் சென்று கருத்திருக்கோம். வாங்கள் வீடியோக்குள் போகலாம். தயவு செய்து யாருக்கும் தெரியாத இந்த இடத்துக்கு வந்து பாருங்கோ. இந்த இடம் வேறு இடம் இல்லை, மணலாறு காடு, ஆபத்தான காடு. தைரியம் இருக்கிறவர்கள், நாங்கள் போய் வருவோம் என்று நினைக்கிறவர்கள் இந்த இடத்துக்கு வரலாம். வந்தால் அங்கே பாருங்க, இப்பயும் யானை வந்துட்டு போய் கிடக்கு. ஏண்டா இல வாடையில் இருக்குது. இந்த இடத்துக்கு வாங்கோ. எங்களுடைய விடுதலை வேங்கைகள் வாழ்ந்த இடம். அந்த இடத்துல பெருமையாக இருக்குது. சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லை, காணொலியில் பாருங்கோ. நன்றி. வணக்கம் என் உறவுகளே. இன்றைக்கு நீங்கள் பார்ப்போம், நாங்கள் ஒரு என்னென்னு சொல்கிறது, வரலாற்று சாதனை அல்லது வரலாறு பொருந்திய ஒரு காடு, மணலாறு காட்டுக்கு வந்து நிற்கிறோம். எங்களுடைய தமிழ் விடுதலை புலிகளின் வளர்ச்சி காலங்கள், மேதகுவின் இருப்பிடம் என்று கூடி சொல்லலாம். அந்த இடத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்படியே நாங்கள் போகமா இருந்தால் இப்படியே நேராக போனால் அதில் பிள்ளைகள்கிட்ட பேசியிருக்கோம். என்ன ஆமாம், எல்லாருமே சொன்னவ இந்த காட்டுக்குள்ளே போக வேண்டாம், கவனம் என்று சொல்லி தான் விட்டது. அப்படி இருந்தால் நாங்கள் இல்லை, நாங்கள் ஒரு போய் பார்க்க போகிறோம்னு சொல்லி போகிறோம். முன்னால் ஒரு நல்ல ஒன்றுதான் போகிறான். அதுதான் கிளிய வண்டி கொண்டு போகுது. ஏதாவது இந்த முதல் யானை அடித்தாலும் அவனை தான் அடிக்கும். அதனுடைய அதுக்கிடையே நாங்கள் திரும்பி கொண்டு போயிடுவோம். உறவுகள் இதில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கீறி இருக்கிறாங்கல்ல, HTRM என்று சொல்லி மரத்தில் பெயிண்ட் அடித்து விட்டுருக்கான். அமைக்காரன் அடித்தானோ அல்லது
மரம் நட்டவன் அடிச்சிருக்கிறான் பறிக்கிறதுக்கு. இது காட்டக்கூடாது. உங்களுக்கு தெரியும் அந்த இந்த இரு மரங்கையும், அதாவது 2 சைட்டிலையும் வந்து இந்த சிவத்த கொடிகள் தடியை அடிச்சிருக்கிறேன் என்றால் அதுக்கு அர்த்தம் இதுக்குள்ள ரங்க வேண்டாம் என்று சொல்லித்தான் அர்த்தம். யார் கேட்குறீர்கள்? கிளிய வண்டிக்காங்களே என்ன கிளிய வண்டி பார்த்து நேர பார்த்து கிடந்துருக்கோ இவங்க எங்கடா வச்சு அப்பா பிரச்சனை என்னென்னு சொன்னால் கனகாலம் சரியான இதுகளுடன் தெரியல குறிப்புகள் போகிற போக்கில் போகிறோம். காடு 6 மணிக்கு 6 மணிக்கு பண்ணுறது இதுதான் ஆதாரம். மல்லாறு காடு வந்து விடிய 6 மணிக்குள்ளே நம்பு கடிக்குது மோட்டர் சைக்கிள் ஓட இருண்டிடம் மட்டும் சொல்கிறது இதுதான். இப்போ இருண்ட மாதிரி தான் இருக்குது. இல்லை ஆனால் ஒரு ஜாலியான வாழ்க்கை காடுன்னு ஒரு வருஷம் தான் அந்த காடு யோசிச்சு பாருங்க எப்படி இருந்துருக்கு. வீடியோ கிடையாது சந்தோஷம் இருக்கு. வெயில காண மாட்டோம். இப்போ காய போடுறாங்க கஷ்டம். ஒரு காலத்தில் அதான் நடந்தேன். உடுப்பு காய போடுறான்னு சொன்னவ உடுப்பு காய போடுறாண்டாலே வந்து சரியான கஷ்டம். காட்டு வைக்கக்குள்ள காஞ்சா சரி ஒழிய மற்றபடி உடுப்பு துவைச்சு காய விடுறன்றது சரியான கஷ்டம். குறுக்க ஒவ்வொரு பாதைகள் போகுது. ஆனால் சரியாக தெரியல பாதைகள் என்ன குறிப்பு தெரியல. இந்த இடம் வந்து முன்னால் ஓட்டம் பள்ளங்கள் மாடுகள் எல்லாம் ஒரு போகிறோம். இதில் யாரும் தெரிஞ்சாக்கள் இந்த வீடியோ பார்த்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாங்களே மிஸ் பண்ணியிருப்போம் ஏதாவது எடுக்காமல். நீங்கள் எல்லாரும் பழையாக்கள் நண்டாக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்த முறை வருவோம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. வந்தெடுப்போம். நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இதை நீங்கள் மிஸ் பண்ணி கொண்டு போகிறீங்கள் அப்படின்னு சொல்லி. இதை எடுக்கக்குள்ள எந்த ஆள் எடுக்கக்குள்ள சொல்லுங்க. இதுக்கு அந்த பிள்ளைகளில் பேசுகிறது இல்லை. கண்ணுக்குள்ள எல்லாம் குத்துது சூறமுழு. மண்ணு வந்து சும்மா இல்லை, இரவாக்கில் போட்டு கட்டி மூட்டையாக்கி இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்குது. ரங்கி கீழே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ கீழே ரங்க போகிறேன். கீழே முதல்ல நின்று அப்படியே லவக்கண்ணு பிடிக்கணும். கடைசி ஆசை என்னன்னு சொல்லி போடுறாங்க. இது முதல் சின்ன ஒரு பாலமாக இருந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். இதாங்க போனதாங்க
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட இந்த நெஞ்சுக்கு மேலே, அதாவது முகத்தடியில் நிற்கிது இந்த பாலத்துக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சீமெண்ட் போக் ஒன்று இருக்குது. அநேகமாக முதல்ல சின்ன பாலமாக இருந்திருக்கணும், பேருந்து தண்ணியோடு பெரிய பாலமாக இருந்திருக்கும். சீமேந்தாலும் கட்டி கிடக்குறாங்க, ராணுவம் வந்து சீமேந்து கட்டி கிடக்குங்க. போக்குவரத்துக்காண்டி செய்திருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து சீமேந்தால் கட்டி இருக்குது. ஆனால் இது விடுதலை புலிகளால் கட்டப்பட்ட பாலமா அல்லது இராணுவத்தினரால் கட்டப்பட்ட பாலமான்றது தெரியல. ஆனால் இது ஒரு வாய்க்கால் பார்த்தீங்க, தண்டவாளம் எல்லாம் போட்டு அடிச்சு விட்டுக்கிட்டாங்க. இங்கே பாருங்க, இதுக்குள்ள பாருங்க இப்போ தண்டவாளங்கள் இருக்குது, தகரம் அடித்து வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இது கூடுதலாக இது எங்கடையாக்களுடைய கைவண்ணமாக தான் இருக்கும் இந்த வேலையில் செய்கிறது. இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றத்தை சொல்லணும் என்னென்னு சொன்னால், நிறைய பேர் யூடியூப் செய்கிறாங்க. நாங்களும் அதே செய்யாமல் யூடியூப் தான் நாங்களும் செய்கிறோம். ஆனால் என்ன சொல்லுங்க, ஒரு ஒரு புதுவிதமான புதுசாக மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு புதுவிதமான இதுகளை போடணும். அதாவது எங்களோட ஈழத்தில் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, காட்டுறதுக்கு நிறைய இருக்குது. எங்களுடைய புலம்பெயர் இருக்கிற உறவுகளுக்கு, இப்போ வர்ற ஜென்ரேஷன் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியாது. உண்மையில் எங்களோட புலம்பெயர் இருக்கிற இப்போ வர்ற ஜென்ரேஷன்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு மணலாறு காடு இருந்த வரலாறு இல்லை. இன்றைக்கு தமிழனுடைய வரலாறை எடுத்துக்கொண்டு இருந்தால் மணலாறுன்றது ஒரு பெரிய ஒரு சரித்திரம் வாய்ந்த காடு. அது விடுதலை புலிகள் காலத்திலும் சரி, அதுக்கு முற்பட்ட காலத்திலும் சரி, இப்பவும் சரி, ஒரு வரலாறு பிறந்த காடு. ஆனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் தனியாக போகிறதுன்றதெல்லாம் வந்து சரியான ஆபத்தான இடம் தான் நான் சொல்லுவேன். இந்த பாருங்கள், இந்த ஆபத்தான இடம். இதில் இருக்கிற போகிறது உண்மையில சொன்ன ஒரு முட்டாள்தனமான வேலைன்னு தான் சொல்லணும். என்ன இல்லையா, ஒரு அதாவது தகுந்த பாதுகாப்பு இல்லை. நாங்கள் இப்போ இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட நாங்கள் 15-20 கிலோமீட்டர் வந்துருப்போம், 20 கிலோமீட்டருக்கு கூட உள்ளுக்கு வந்துட்டோம். அப்படியாண்டு இது கேட்க நாங்கள் அந்த ஒரு பாதுகாப்பு இல்லை. மற்ற இப்போ எங்களுக்கு ஒன்று நடந்தால் சொல்கிறதுக்கு அங்கேருந்து இங்கே வாரத்துக்குள்ளேயே அதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அப்போ ஆனால் எங்களுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால், இப்போ எல்லாரும் செய்கிற மாதிரி சும்மா கண்டதையுமே எடுத்து போட்டுக்கொண்டு அது இது சும்மா தொடர்ச்சியாக எல்லாரும் போடுறதையே போடாமல் ஒரு விசித்திரமாக இருக்கணும். இந்த வீடியோவில் பார்க்குறவைக்காக ஒரு வரலாறுகளை தெரிஞ்சிடணும். எங்களுக்கு பிறகு வர்ற எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள், எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்து வரலாறை படிக்கணும். வரலாறு படிக்கிற அளவுக்கு, வரலாறை சொல்கிற அளவுக்கு நாங்கள் போடுற காணொலிகள் இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 100% அப்படி வீடியோ எடுக்கணும்னு தான் யோசிக்கிறோம். இதுவும் எங்களுடைய ஒரு முயற்சி தான். ஆனால் இது ஒரு ஆபத்தான முயற்சி. நான் முதலே ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்றால், எங்களுடைய வேங்கைகள் வாழ்ந்த காடு, எங்களுக்கு எந்த ஒரு பயம் இல்லை என்று. அது வேறு, இது வேறு. என்னடா அதை என்ன சொல்கிறேன் விளங்க இல்லை. இப்போ இது ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்களுக்கு கொண்டு நடந்தால், மிருகங்களாலேயோ அல்லது வேறு யாராலேயோ நடந்தால் சொல்கிறது கூட ஒரு தரம் இல்லை. அங்கேருந்து இங்கே வாரத்துக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அதுபடியால் எங்களுடைய வரலாறை சொல்லுவோம். எங்களுடைய வரலாறு, எங்களுடைய தேசிய தலைவர் இருந்த இடம், இந்த இடம் தேசிய தலைவரை பாதுகாத்த காடு. இந்த காடு வாழ்க்கையில் ஒவ்வொரு தமிழனும் இந்த காட்டை மறக்க மாட்டான் என்றது என்னுடைய கருத்து. ஐயோ, முகத்தில் குத்து இதில் ஒரு போட் ஒன்று இருக்கு. வாக்கிங் ஆமாம் இண்டியா. அதில் ஒரு பேசல்லேன்னு சொல்லி போட்டிருக்கான், ஸ்ரீலங்கா. என்ன சரிங்க மேல்
இந்த இப்போ நாங்கள் போகிற காடு கொஞ்சம் வெட்டையாக இருக்குது மேலே அதே வெயில் தெரியுதுண்ணே. ஆ அண்ணன் இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்தோன்றது கேட்க வந்து ஒரு பாதை ஜங்ஷன் ஒன்று இருக்குது, 3 சந்தி. இந்த 3 சந்தியில் ஆனால் அந்த 3 சந்தி எதுக்குள்ள போகிறேன்னு எங்களுக்கு தெரியல. என்ன சாத்திரம் தான் பார்க்கும். இதால் இல்லை, இதுக்கு இப்போ இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. என்னண்ணா மேலாக தான் இருக்கும். ஆனால் இது பாருங்கள், இதில் ஒரு ஆரம்ப காலத்து விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய ஒரு முன் பாயிண்ட், சென்னி பாயிண்ட் இந்த தடயம் இருக்குது. இங்கே இல்லையாட்டு நாங்கள் நினைக்கிறோம். மேலே தான் போகணும், மேலே போய் பார்ப்போம். Ah. 2 kilometer. IRP4 SLA HTUU and போட்டு நெக்ஸ்ட் IRP டிஸ்டன்ஷன் 2 kilometer ரெண்டு போட்டிருக்கான். இதில் வந்து போகக்கூடாதுன்னு அந்த எச்சரிக்கை போட்டும் போட்டிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, எங்கே போய் சேர போகிறோம்ன்றது பார்ப்போமா. உறவுகளே, இதில் பாருங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் எங்களுடைய, அதாவது விடுதலை புலிகளின் மகளிர் படையணியின் ஒரு அதிரடி படையின் முகாம் இருந்ததாக தகவல். இந்த இடத்துல ஒரு மாவீரருடைய, அதாவது மாவீரருடைய பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு சுருவம், அதாவது மாவீரருடைய சிலை இருந்ததாக கூறுகிறார்கள். இந்த இடத்துல இருந்தது. இந்த சிலை வந்து இதுலேருந்து இவங்களை எப்படியும் உடைச்சி எடுத்திருப்பாங்க. இதுக்குள்ளார போனால் அந்த இடம் இருக்கின்ற மாதிரி சொல்லுன்னா, நான் உள்ளே போகிறதுக்கு பாதுகாப்புகள் சரியானதாக இல்லை. ஆனால் அங்கால ஒரு பெரிய ஒரு இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியுது. இதில் வந்து சரியான இதாக இருக்கும். அவைகள் கொட்டில் போட்டு இருந்திருக்கணும் இந்த இடத்துல. மேலே அவங்களையும் நாங்கள் பாராட்டணும். இந்த கொட்டில் போட்டியிருந்து அவை இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த இடத்த விட்டு வீட்டோ பண்ணி அவள் போயிருக்கினேன். மேலே ஒரு நல்ல ஒரு மெதட்டுகளாக இருந்த குப்பை போடும் இடம் இதெல்லாம் எழுதியிருக்கினேன். ஆனால் இதெல்லாம் அடிச்சிருக்கினேன் என்னென்னு தெரியலை. இந்த கீழே நிலத்தில் ஆணி அடித்து கட்டை அடித்து எல்லாமே இருக்குது. நீங்கள் ஏரியா ஹலோனர் வர்ணத்தினர் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த மைன்ஸுகளை வந்து எடுத்திருக்கினேன், மிதிவடியில் எடுத்துருக்குன்னா. நான் அந்த இடத்துல இது ஒருமே ரிஸ்கான இடம், இந்த போகக்கூடாது உண்மையில். இங்கே பாருங்க, இந்த எல்லா இடத்துலையும் வந்து வேண்டிய கட்டை எழுதலாம் கிடக்கு. இப்போ போகண்டாமன்னு தான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து கூடுதலாக எங்களுடைய தேசிய தலைவர் இருந்தான்னு சொல்கிறாங்க இந்த காட்டுக்களில். இந்த தேசிய தலைவருடைய ஹேம்பண்டு. ஆனால் அந்த ஃபுல்லாகவே மைன்ஸ் இருக்குது இந்த இடத்துல, போக இல்லாது. இந்த இடத்துல வந்து சிறப்பு என்னென்னு சொன்னால், எல்லா இடத்துலையுமே எல்லா கட்டிடத்தை பக்கத்துலையுமே பங்கர் இருக்குது. கிட்ட கொண்டு போய் காட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளோத்துக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த கட்டிடம் மட்டும் உடைச்சி கிடக்கு. இந்த கட்டுறதுக்கு பின்னாலேயும் ஒரு பங்கர் இருக்கா. இப்போ நாங்கள் வந்து ஒரு வேறொரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துல இப்படி ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. ஆனால் இதை யாருடைய கட்டிடம் என்று அடையாளப்படுத்த முடியலை. இது கூடுதலாக விடுதலை புலிகளுடைய கட்டிடமாக இருக்கிறதுக்கு 100% இது இல்லை. ஆனால் இருக்குது இதில் இராணுவத்தினுடைய தெரியலை. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கர் இருக்குது, எல் பங்கர் ஒன்று இருக்குது.
இந்த எல் பங்கர் வந்து கூடுதலாக விடுதலை புலிகள் இருக்கலாம் என்றால் இராணுவம் என்று சொல்லி சொன்னால் பச்சை ஒரு வாய்க்கில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வெள்ளை ஒரு வாய்க்கு இருக்கிறபடியா இராணுவத்து விடுதலை புலிகள் இருக்கும். இறங்கவும் பயமாக இருக்குது. ஆனால் இங்கே அதில் வந்து பெரிய ஒரு கட்டிடம் ஒன்று இருந்து உடைச்சிருக்கிறாங்க. இது வந்து மூவிங் பங்கர் இருக்குது பாருங்க. இங்கே இந்த இதில் ஸ்டார்ட் ஆகி இப்படி அங்கே மட்டும் போகுது மூவிங் பங்கர். மூவிங் பங்கர் வந்து இந்த கட்டிடத்துக்குள்ள இருக்கிற ஆக்களுக்குரிய இந்த மூவிங் பங்கராக இருக்குமென்னு நினைக்கிறேன். என்றால் அங்காலேயும் பெரிய பங்கராக இருக்குது. அந்த இது வந்து ஒரு கட்டிடம் இருந்திருக்கு. அந்த கட்டத்துக்கு அங்காலே 2 சைடில் பின்பக்கம் வந்து மூவிங் பங்கர் இருக்குது. ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைத்திருக்குன்னு சொன்னால் இதுக்குள்ளே தான் ஜீவன் பேஸ் அப்படி தான் என்னென்ன ஜீவன் பேஸ் இருந்ததாக சொல்கிறாங்க. யாரும் தகவல் தெரிஞ்சால் எங்களுக்கு சொல்லுங்கள். கொஞ்சம் தூரம் நடந்து போகிறோம். மோட்டர் பைக்கை விட்டு ஒரு ஆளை மோட்டர் சைக்கிளில் நிப்பாட்டி போட்டு நாங்கள் 2 பேர் வந்து நடந்து போகிறோம். இதுக்குள்ள ஜீவன் பேஸ் இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த உண்மைத்தன்மை தெரியாது. ஆனால் இந்த இடங்களில் முக்கியமாக வேறு இடங்களை விட்டுட்டு இந்த இடங்களில் மட்டும் மிதிவடிகள் அகற்றி இருக்கிறார். இந்த பாருங்கள், இதெல்லாம் அவையால் இருந்த இடம் தானா இந்த 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 கொட்டில்கள் எல்லாமே அந்த மெடிக்கல் பாயிண்ட். உண்மையில் பாருங்க அவங்க எல்லாமே அண்ணா இங்கே பாருங்கள் இதெல்லாம் விட்டுட்டு போயிருக்கான். அப்படியா? உண்மையில் இதெல்லாம் இந்த லொக்டி போல் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்குன்னு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிலிங் எல்லாம் இருக்குது. சிலிங் இருக்குது. வாரம் பொறுங்கோ. இந்த இடத்துல இது பிகே சிலிங்கான பிகேயோட பிகே என்ன நினைக்கிறேன். உள்ள காட்டிடுவோம். இந்த இடத்துல நிற்க உண்மையாக கொடுத்து வச்சிருக்கணும்னா நான் சொல்லணும். எனக்கு இந்த இடத்த விட்டு போகவே விருப்பம் இல்லை. நல்லா இருக்குமே இந்த இடங்களில் நிற்க. ஆனால் ஆபத்து மிகுந்த இடம். அவனை பாவம் தனியாக விட்டுட்டு வந்துட்டோம். இதில் வந்து இந்த இடத்துக்கு கீழே இறங்கலாமா பாருங்க. கீழே ஒரு பள்ளமா. உண்மையால் ஒரு வரலாறு. எவ்வளோ ஒரு அழகான ஏரியா பாருங்க. உண்மையாக சூப்பராக இருக்குது. உண்மையாக அந்த இடத்த விட்டு போகவே விருப்பம் இல்லை. நல்லா இருக்குது. ஆனால் இந்த இடம் வடிவாக தெரியும் என்றால் வேறு வேறு இடங்கள் இருக்கத்தக்கதாக இந்த இடத்தை மட்டும் மைன்ஸ் அதாவது கனிவடி அகர்த்தும் பிரிவினர் வந்து இந்த இடத்தை தெரிவு செய்து எடுக்கிறபடியால் இது வந்து கட்டாயம் இது ஒரு விடுதலை புலிகள் முகாமாக இருந்திருக்கலாம் அல்லது கன்னிவடிகள் நிறைந்த இடங்களாக இருக்கலாம் என்று எங்களுடைய ஒரு பாருங்க பங்கருக்குள்ளே இந்த பங்கர் இதான் அண்ணன் இருந்த இடமா. எனக்கு உண்மையால் ஒரு தைரியமாக இருக்குது. அண்ணன் இருந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிப்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாருங்க ஆபத்தாக தான் ஆபத்து மாதிரி தான் இருக்குது எல்லாமே பார்க்க.
மேலே பாருங்க அப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த இடத்துல வந்து எங்களுடைய தேசிய தலைவர் இருந்த இதான் அந்த பெரியொரு மாபெரும் பெரியொரு பதுங்குகுழி. இது ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாருங்க, ஒவ்வொரு இதை யாருமே பார்த்துருக்க மாட்டீர்கள், யாருமே இந்த வீடியோ போட்டிருக்க மாட்டேன். இது நாங்கள் தான் முதல் தடவையாக போடுறோம் இந்த வீடியோ. கட்டாயம் எல்லாருமே பார்த்து ஒரு ஆதரவை தாங்கோ. இங்கே பாருங்க, இது இந்த கட்டிடத்தின் ஒவ்வொரு கட்டிடத்தின் புஷமும். ஆனால் இது என்னென்று வச்சு உடைச்சவங்கள்ட்டு தெரியல. குறுக்கால பூவார் இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் காட்டுறோமா. இங்கே பாருங்கள், இது இந்த மேல் தளமா, இந்த பங்கருண்ட மேல் தளம் மேலே ஹஞ்சல் இருக்கக்கூடிய உங்களுக்கு அது தாற்பரியம் தெரியாது ஃபுல்லாக. இது ஒவ்வொரு பாட். இங்கே பாருங்கோ, பயமாக கிடக்குங்கோ. இங்கே பாருங்கள், இது ஒவ்வொரு ஒரு கட்டிடத்தின் ஒவ்வொரு பங்கருண்ட உடைபாடுகள். இது வந்து ஒரு பைப் வந்து மேலே வந்து கிடக்கு, என்னத்துக்கு விட்டு கிடக்குன்னு தெரியலை. இஞ்சாலயம் இருக்குது, நான் அதை சுற்றி வந்து காட்டுறேன். அது இந்த ஒரு வாசலாக இருக்கும். இங்கே பாருங்கோ, இங்கே ஒரு கட்டிடத்தின் இதை பாருங்கள், அப்படியே கவுண்டு விழுந்து விடாக்கு. இது எப்படி என்று தெரியலை. இப்படியே கவுண்டு மற்ற பக்கம் தலகுலாக கவுண்டு விழுந்து விடாக்கு. இங்கே டேய் உறவுகளுக்கு வணக்கம். வந்து நாங்கள் இதுக்கு முதலும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் அந்த வேறு வீடியோவில் போட்டிருக்கேன்னா நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன். ஆனால் நாங்கள் சொன்னாங்களா, ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொன்னாங்க நாங்கள் பாதை மாறி போகிறோம், சரியான ஸ்பாட்டுக்கு இன்னும் போச்சே இல்லைண்டு. இப்போ கடைசியில் தான் இந்த சரியான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறோம், சரியான இடத்துக்கு வந்திருக்கிறோம், சரியான இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். அண்ணா உங்களுக்கு நன்றி அண்ணா. நீங்கள் துரோகி தான் என்றாலும் பரவாயில்ல, நன்றி. மேலே பார்க்க இதாக இருக்குது. உள்ள பங்கருக்குள்ளே போயிடாமல் கிடக்கு. என்னடா ஃபுல்லாக வௌவால் வந்து அடிக்குது முகத்துக்கு. அதில் அந்த பக்கத்தால் வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த வயரிங்கள் கூடி இப்படி இன்னும் பழுதாக போகாமல் கிடக்கு. ஐயோ குத்துது மண்டையில். இங்கே பாருங்க, மாவல் ஃபுல்லாகவே மாவல். இந்த வயரிங்கள் எல்லாம் செய்து தான் இருந்துருக்கு. அந்த நேரத்திலே நீட்டாக செய்திருக்காங்க. உண்மையாக நல்ல மாவல், நீல கலர் மாவல். இப்போ கலர் மாறிட்டுது. மாடு இது வந்து மேல்புறம் எல்லாமே உடைஞ்சி பிறண்டுக்கு தான் கிடக்கு. இந்த பக்கத்தால் உடைச்சி விழுத்திக்கிருக்காங்கன்னு தெரியல. இது இந்த ஒட்டிஷன் வாரத்துக்கு காற்று வாரத்துக்கான ஓட்டையில தெரியல. இப்போ பாருங்க, இந்த மாபிளோட ஓகே ஓகே பாருங்கோ. ஆனால் இது ஒரு தரம் இந்த கம்பிகள் உடைச்சி அப்படியான விளையாட்டுகள் காட்டில் தான் கம்பிகள் எல்லாம் கிடக்கு. இங்கே பாருங்க, ஆனால் இதுக்குள்ளே வச்சு தான் கிளப்பி இருக்கிறாங்களோ வரியா சக்கைகள் ஏதாவது. ஆனால் என்ன பெரிய வங்கர் ஒன்றும் தெரியல. இதுக்கு அங்கால போயிடாது, ஃபுல்லாக தண்ணி. இது அப்படி எஞ்சால போகுது, எங்கால போகுது. லைட்டை எங்க போறீங்களா கிருக்குறாண்டு? இதுக்குள்ள போய் பார்ப்போம். எனக்கு உள்ளுக்கு போறோம். அப்படி எனக்கு வீடியோ எடுத்து தாங்க உங்களை போன வச்சுக்கொள்ளுங்க. நான் தான் முதல் போடணும். நீங்க போடுற பிரச்சனை முதல்ல எனக்கு எடுத்தாங்க, நான் உள்ள வரையில தெரியலப்பா. வெயிட் பண்ணுங்க, இங்க பாப்போம், உள்ள ரங்கி பாப்போம். வீடியோ முக்கியம் இல்ல, இதுக்குள்ள என்ன இருக்குன்றத பாப்போம். போதும். நான் பாருங்க, மேல கட்டுறத உடைச்சு விடுங்க. ஆள் உள்ள போன அபே இவ்வளவு கவல் நிக்குது. சத்தம் கேக்குது. சத்தம் கேக்குது. ஹலோ, என்ன சத்தம்? இதெல்லாம் கேக்குது. ஹலோ,
என்ன இதை நிக்கிறீங்க? போங்க, உதஞ்சி விட்டுறேன், போங்க உள்ள போய் பார்க்கலாம். பாய் பாய். என்ன திரும்பி பாருங்க, பயந்துடுது, சிங்கம் பயந்துடுது. இங்கே பாருங்க, இது பெரிய எங்கடையாக்கள் பாவிச்சிருக்குன்னு பெரிய தொட்டி, பெரிய தொட்டி. ஆனால் அது யாரோ இப்பயும் இந்த இடத்துல வந்து தண்ணி அள்ளிக்கிட்டு போயிருக்குன்னு. ஏன்னா இந்த இடத்துல தண்ணி நம்ம வந்து தண்ணி ஏற்றின அடையாளம் கிடக்கு. வரலாற்று பதிவுகள். இது 7G வெல் த வே ஏதாண்டு அடிச்சுக்காங்க பாருங்க. 7GW லேண்ட் த வே அண்டு போட்டிருக்காங்க. இந்த விளாங்கையில் ஒன்றும் ஆனால் தண்ணி அடித்த மாதிரி கிடக்கு. ஆனால் தண்ணி சரியில்லை, நமக்கு நல்லதில்லை பார்க்க. இந்தியாவிலே ஒரு பெரிய இது தெரியாது. டேய் ரஞ்சித், இது குளிக்கிறதுக்கு இந்த காட்டுக்குள்ளேயும் பாருங்க தொட்டியல், எங்களுடைய போராளிகள் குளிக்கிறதுக்குரிய. இதில் சிங்களத்தால் எல்லாம் இருக்குன்னா, மற்ற ஆமி ஸ்ரீலங்கா ஆமி இருந்துருக்குன்னா உனக்கு சிங்கள எழுத்துக்கள் எல்லாம் கிடக்கு. ஹஜி என்ற பேர்லாம் இருக்குது. EMS தொட்டி பாருங்க, அவ்வளோ மாடலாக எல்லாம் கட்டி கிடக்கண்டு. தண்ணி போய் அங்கால போகிறதுக்குரிய பாதையெல்லாம் விட்டு இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே எங்களுடைய காவிய நாயகர்கள் வாழ்ந்த இடம் இது. இது ஃபுல்லாக இந்த பங்கர் தானே. இந்த பங்கர் இருக்கல்லோ, இங்கே பாருங்க, இந்த பங்கர் அந்த தெரியுதல்லோ, அந்த பங்கர் இப்படியே இங்கே வருதா, இங்கே இந்த புட்டி இருக்கு பாருங்க. ஆனால் உள்ளே பூரையில் அது எல்லாமே ஃபுல்லாக டஸ்ட்டு கருப்பாக இருக்குது, ஒரே சத்தமாக இருக்குது. இங்கே இந்த இதெல்லாம் மேலே அந்த நான் நினைக்கிறேன் ஒடிஷன் குடிக்கக்கூடிய மாதிரி, அந்த வெளியில் வரக்கூடிய மாதிரி. இங்கே பாருங்க, இதான் அந்த கடைசி முடிவு. இங்காலையும் இப்படியே வருது, இங்கால திரும்பி இருக்குது பாருங்க. இந்த அந்த கோட்டை இங்கே இருக்கு, அப்படியே போகுது அங்கால. டேய் இங்கே பாருங்க, இப்போ நான் பங்கருக்கு மேலே தான் நான் ஏறி போகிறேன். இங்கே இதுவும் பங்கர் தான், இதுவும் கீழே வாங்குறா, உள்ளுக்கு பூரை இல்லாது. அப்புறம் பாருங்க, இதில் ஒரு பெரிய ஒரு கட்டடம் கொண்டு விடாது. இங்கே ஒரு பெரிய ஒரு கட்டடம், இந்த இடத்த பாருங்க ஃபுல்லாக. இதை வந்து அடித்து விட்டாச்சு பார்த்துருக்குறாங்க, இதுக்குள்ளால் இதாக போயிடாமல் வந்து உடைச்சி பார்த்து வெளியிலாண்டு விட்டுருக்காங்க. சின்ன ஒரு இடம் விட்டு கிடக்கும். இங்கே பாருங்க, கட்டாயம் இந்த எங்களுடைய பழைய போராளிகள் வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் எல்லோரும் இந்த கட்டிடங்கள் முதல் அன்னையோட இருந்தபடி எல்லாரும் இருந்தால் கட்டாயம் தெரியும். இதுக்குள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அல்லது போனால் எனக்கு யாரும் பர்சனலாக ஃபோன் எடுங்க, என் ஃபோன் நம்பர் அதில் இருக்குது. மேலே ஏறுற போகிறேன். உண்மையில இதுதான் வந்து என்ன சொல்றது, எங்களுடைய தேசிய தலைவரும் தேசியடைய பாதுகாப்புக்கு இருந்த போராளிகளும் இந்த இடம் இது. எங்களுடைய தேசிய தலைவரை பாதுகாப்பு வச்சிருந்த இடம் இது. இந்த பங்கரை வந்து நாங்கள் வாழ்க்கையில மறக்க இயலாது. ஆனா இது எனக்கும் இது ஒரு முதல் தடவை தான், புதுவிதமான அனுபவமாக தான் இருக்கு. தயவு செய்து இது சம்பந்தம் தெரிஞ்சீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது வந்து மறக்க முடியாத ஒன்று. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே
புலம்பெயில இருக்கிற முழு பேரும் இதை பார்க்கணும். இதை கட்டாயம் எங்களுக்கு வர அடுத்த சமுதாயத்துக்கு இதை கடத்தி செல்லணும். இப்படி ஒரு ஒரு தலைவன் இருந்தான். இந்த தலைவன் இருந்த இடம் இப்படி இருந்தது. நாங்கள் குறுகிய ஒரு பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு பெரிய ஒரு பலமா இருந்திருக்கிறோம்னு சொல்லி இந்த இடத்த காட்டணும், எல்லாருக்குமே காட்டணும். ஷேர் பண்ணுங்க. நன்றி. ஏறி நான் ரங்க போறேன். சரக்குனா சரக்குதுடா, என்ன செய்ய கடவுளி. டேய் அண்டே, நீங்கள் உண்மையில் உங்களை என்னென்னு நாங்கள் சொல்கிறோம் தெரியல. நீங்கள் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறீங்க. உயர்ந்த நிலையில் மரத்தில் நிற்கிறபடியா? அப்படியா? மரத்துக்கு மேலே இருக்கிறீங்க. எங்களோட மேத வங்கரில் நிற்கிறோம்ப்பா. அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க. உண்மையில் நீங்கள் இப்படியே உயர்ந்து கொண்டு போகணும். அதுக்காக நீங்கள் வானத்துக்கு போகிறாங்க. இப்போதைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கணும். இந்த இடத்தை பொறுத்த அளவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேற லெவல், வேற லெவல். இதுக்கெல்லாம் இங்கே இந்த இடத்துக்கு வர்றதுக்கெல்லாம் ஒரு ஒரு மனுஷருக்கு பாக்கியம் இருக்கணும். அது வேற, அது வேற. ஆனால் ஒரு கொடுப்பனை ஒன்று இருந்தால் தான் இந்த இடத்துக்கு வரலாம். அதான் எல்லாருக்குமே தெரியுமோ. பாருங்க, இந்த பங்காரனுடைய ஒரு தோற்றம், இதுவும் ஒரு தோற்றம் தான். இந்த பாருங்க, இங்கே இதை தெரியுது எல்லாருக்கும். ஓ வார் ஓடே. இது கிட்டத்தட்ட 3 வாசல் ஏண்டா? 6 வாசலா? இந்த பங்கருக்கு வந்து 6 வாசல் இருக்கு. அந்த 6 வாசல்ல இதுவும் ஒரு வாசல். ஆனால் எனக்கு தெரியல இது எத்தனாவது வாசல் என்று சொல்லி. உள்ள ரக்கி புள்ள புள்ள கோவன் நடிக்கு போகோ போகோ இத நிக்க உதாச்சு ஓடுவேன். நான் பாருங்க, இந்த இடத்துக்கு கொஞ்சத்துக்கு ரக்க குடிக்க பாய் இருக்குது. புல்லாவே வௌவால், அதோட கரப்பாட் பூச்சியும். அப்போ அட்டை ஒச்சை வந்து அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்க, வௌவால் பாருங்க, இவ்வளோ வௌவால் நிற்குதுன்னு. இதுக்குள்ள ரங்கி போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல்லாகவே வௌவால். இதுக்கு மேலே இந்த கட்டுறகள்லாம் இருக்குது. யார் பாவிச்ச இந்த ஜீன்ஸோ தெரியல. அவங்க இருக்கிறாங்களா உயிரோட இல்லையா என்ற தெரியல. எந்த உறவுகளில் இல்லை, டாய்லெட் ஃபுல்லாக உடைச்சிட்டாங்க. இந்த கமாண்ட் அது இதெல்லாம் உடைச்சி எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பங்கர் ஒன்று இருக்குது. இந்த பங்கர் தெரியும் தான் உங்களை எல்லாருக்குமே. இந்த பங்கர் வந்து ஏன் பாவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இது ஓப்பன் பங்கர். இதில் வந்து நடுவ பெரிய வெப்பன் வச்சிருந்திருப்பாங்க. அந்த வெப்பனுக்கு பாதுகாப்பாக ஒரு அரணாகத்தான் இந்த பங்கர் இருக்கிறது. இந்த மண் அணை இருக்கும். இந்த இடத்துல இதுதான் நாங்கள் இருக்குது. இப்போ இது எத்தனாவது வாசல்? 6 வாசல் இருக்குது இந்த பங்கருக்கு. இதுவும் ஒரு வாசல். இது வந்து ஏறுறது 2-3 கதவு இருக்குண்டு பார்த்தீங்க காட்டுனாங்கல்ல. 6-7 வாசல் இருக்குது. வாங்க தொடச்சியா பார்ப்போம் வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இயலாது பார்ப்பேன். நுழம்பு கடிக்குது. இந்த இடத்த பாருங்க. இந்த இடம் வந்து இது வந்து படி மூலம் பாறது மாதிரி இருக்குது. இது பாருங்க, இங்கே வரைஞ்சது உள்ளே நிற்கிறான் பாருங்க. இங்கே இந்த இடத்துலயும் கதவு இருக்கு. இந்த கதவை தூக்கி போட்டு தான் வேற உடனே இதுவும் ஒரு கதவு, இதுவும் ஒரு கதவு. இதெல்லாம் நீங்க பிடிச்சி ரங்குற மாதிரி சிஸ்டம் இருந்துக்கு. அது கொஞ்சம் உடஞ்சி கையோட வருங்க. எவ்வளவு காலம் முக்கிட்டு வருங்க. அந்த நேரத்தில் வசதியாக தான் இருந்துக்கா கரண்ட் இல்லைன்னு நுழம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்களோட பெருசாக இருக்குது. நம்ம உடஞ்ச கட்டுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிளறு ஏறிடுது. என்ன வயசும் கூட தானே 74 வயசு. ரெண்டா பிரச்சனை இல்லை என்ன நடந்தாலும். கவிதாக்கா அவங்களோட ஹஸ்பண்டை பாருங்கோ. நாங்கள் சொல்ல மேலே ஏறி நிற்கிறார். இதுக்கு மிஞ்சி நாங்கள் பொறுப்பு இல்லை. கேட்டியார் நீங்கள் இங்கே வாங்கோ. மேலே இந்த உடஞ்சிட்டு தான் உங்களுக்கு மேலே விழுந்துடும். இங்கே வாங்கோ. சரி, இப்போ பார்த்துறாங்க. உங்கள் வயசு போன நேரங்களில் கால் கையில் முறிச்சிடாமல்